அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெசசிட்டி. வி மஸ்ட் ஈட் டு லிவ். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுங்கிறது தேவையான ஒன்றா இருக்குது, நமக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. அடுத்து யூ மஸ்ட் ரைட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டு ஜாயின் தட் காலேஜ். அதாவது அந்த காலேஜில் சேர்றதுக்கு என்ன தேவைப்படுது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் நம்ம அந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். இப்போது நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு பார்க்குக்கோ இல்லை எங்கேயோ போகிறோம், அங்கே டிக்கெட் வாங்க வேண்டியது கட்டாயம், டிக்கெட் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. வாங்கினா தான் நம்ம உள்ளே போக முடியும். இந்த மாதிரி கட்டாயம் ஒரு விஷயத்த பண்ணணும், கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஆப்ளிகேஷன். பீப்புள் மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். மக்கள் எல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இங்கேயும் என்ன வருது அப்படின்னா மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்னு தான் வருது. வேண்டும், நம்ம ஹேவ் டுவாக இருக்கட்டும், இல்லை ஷுட்டாக இருக்கட்டும், இல்லை மஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம அந்த வேண்டும்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டே வரோம். இந்த 3 வார்த்தைகளுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, சின்ன சின்ன இடத்துல தான் அது வேறுபடுது. ஆனால் மஸ்ட்டுங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சே ஆகணும், அந்த கண்டிப்பாக, அந்த கட்டாயமாக, அந்த மாதிரி ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்குறப்போ நம்ம இந்த மஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆர்டர்ஸ். நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறப்போ நீ இதை செய்யணும், அதை செய்யணும், செஞ்சே ஆகணும், அந்த மாதிரி சொல்கிறப்போ மஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். யூ மஸ்ட் ஸ்பீக் த ட்ரூத். நீ உண்மையை தான் பேசியாகணும். யூ மஸ்ட் க்ளீன் யுவர் ஹேண்ட்ஸ். நீ உன்னோட கை கழுவியே ஆகணும். யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஒர்க். நீ எந்த எக்ஸ்கியூஸும் கேட்கக்கூடாது, கண்டிப்பாக நீ உன்னோட வேலையை முடிச்சே ஆகணும். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீ வேறு எதுவாக இருந்தாலும் போகணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பர்சனல் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம இந்த மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நினச்சிக்கிறோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் நல்லா படித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஐ மஸ்ட் ஸ்டடி ஹார்ட், ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். நான் இந்த மாதிரி கடுமையாக உழைச்சே ஆகணும், கண்டிப்பாக படித்தே ஆகணும், இல்லைனா எங்கள் அப்பா திட்டுவார், இல்லைனா நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதே இடத்துல நம்ம ஷுட் அப்படி சொன்னால் யூ ஷுட் ஒர்க் ஹார்ட், யூ ஷுட் ஸ்டடி ஹார்ட் அப்படின்னு நமக்கு நம்மே சொல்லிக்கிட்டோன்னா அது ஒரு என்கரேஜ்மெண்ட், நமக்கு நம்மே கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட். நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா வேலை பார்க்கணும், அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ இதே சென்டென்ஸில் ஹாவ் டு போட்டால் என்ன ஆகுது? ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல், ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னா வேறு யாரோ நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது நம்மளே எடுத்த முடிவு கிடையாது, நம்மளே ஆசைப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது, வேறு யாரோ அது சொல்கிறனால அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்கும், ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கிறது அப்படின்ற இடத்துல நம்ம ஹாவ் டு யூஸ் பண்ணுறோம். இதே இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு பர்சனல் ஆப்ளிகேஷன். நம்மளே என்ன சொல்கிறோம், நம்ம கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நினச்சிக்கிறோம். இப்போ இந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறதுல அடுத்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். அதாவது ஏதோ ஒரு விஷயம் இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஷீ மஸ்ட் பி யுவர் சிஸ்டர். அவள் உன்னோட சிஸ்டராக தான் இருக்கணும். என்ன 2 பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க, அப்போ கண்டிப்பாக இவள் உன்னோட சிஸ்டராக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக உன்னோட சிஸ்டராக தான் இருக்கணும், கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரிலாம் வர்றப்ப நம்ம மஸ்ட்டுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஹீ மஸ்ட் பி ஹாப்பி. அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கணும். அவனை பார்க்குறப்போ நல்லா சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக இருக்கான், அப்போ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கணும். அவனுக்கு இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ஹீ மஸ்ட் பி ஹாப்பி. அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கணும். ஸோ இங்கே எதுக்கு நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவன் ஹாப்பியாக தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு மெயின் வேர்ப் இல்லை, அதனால மஸ்டோட சேர்ந்து பீங்கிறது மெயின் வேர்பாக நம்மளுக்கு செயல்படுது. அந்த அந்த மாதிரி வேர்டு வர்றது. ஹீ மஸ்ட் பி ஹாப்பி. அவன் ஹாப்பியாக தான் இருக்கணும். இட் மஸ்ட் பி ட்ரூ. அவன் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். இங்கே நம்ம எந்த கெஸ்ஸும் பண்ணல, இது உண்மையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணோம். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட் மே பி ட்ரூ, இட் மைட் பி ட்ரூலாம் என்ன ஆக போகுது, அது உண்மையாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இருக்குது. இங்கே எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அவன் சொல்கிறான்னா அது உண்மையாக தான் இருக்கணும், ஏன்னா அவன் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டான். ஸோ அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவுக்கு வரோம். இட் மஸ்ட் பி ட்ரூ. அடுத்து தே மஸ்ட் பி ரிச். அவங்க நல்ல பெரிய வீடு வச்சுருக்காங்க, நிறைய கார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க
பணக்காரவங்களாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இவங்க பணக்காரவங்களாக தான் இருக்கணும். அவன் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொய் சொல்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, ஸோ இவன் வந்து பணக்காரனாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து he must be at home. அவன் வீட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம், அவன் வந்து ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவன் ஃபோனை கட் பண்ணுறான்னா அவன் வீட்டில் தான் இருக்கணும். இப்போ இதே இடத்துல நம்ம மேபி யூஸ் பண்ணி என்ன பார்த்தோம், he may be at home. அவன் வீட்டில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இங்கே மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, கண்டிப்பாக அவன் வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா அவன் ஃபோனை கட் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். நம்ம அடுத்து எந்த இடத்துல இந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், ஸ்ட்ராங் அட்வைஸுக்கெலாம் நம்ம இந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதே தான் எல்லாமே, அந்த ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் எல்லாமே அதே தான். பட் மஸ்ட்டுன்னு வரப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கண்டிப்பாக, ரொம்ப கட்டாயம் அந்த மாதிரி வருது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஷுட்டில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, யூ ஷுட் ட்ரை திஸ் ரெசிபி, யூ ஷுட் ட்ரை திஸ் ட்ரெஸ், யூ ஷுட் ட்ரை திஸ் கலர், இந்த கலர் நீ ட்ரை பண்ணணும், இந்த கலர் நீ இந்த கடைக்கு நீ போகணும், இந்த மாதிரி இந்த ரெசிபியை நீ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம ஷுட்டு யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அவளுக்கு நார்மலாக சொல்கிறோம், ரொம்ப அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சொல்லாமல் சும்மா வந்து சொல்கிறோம், இது நல்லாயிருக்கும், நீயும் இதை பண்ணணும், நீயும் இந்த கடைக்கு போகணும், இந்த கடை நல்லா இருக்குது, அந்த மாதிரி நம்ம சும்மா சொல்கிறோம். இதே இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நீ இதை ட்ரை பண்ணியே ஆகணும், செம்மையாக இருக்குது இந்த ரெசிபி, யூ மஸ்ட் ட்ரை திஸ் ரெசிபி, யூ மஸ்ட் கோ டு தட் ஷாப், நீ அந்த கடைக்கு போகணும், எல்லா கலெக்ஷனும் செம்மையாக இருக்குது, நீ கண்டிப்பாக போகணும், நான் போனேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது, நீயும் கண்டிப்பாக போகணும். ஸோ அந்த கண்டிப்பாக போகணுன்னு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. யூ மஸ்ட் வாட்ச் தட் மூவி, அந்த படத்தை நீ கண்டிப்பாக பார்க்கணும், இதில் நிறைய நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில், அதை பார்த்தா உனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அந்த படத்தை நீ கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே இடத்துல நம்ம வேறு சப்ஜெக்டை மாற்றி போட்டு வி மஸ்ட் வாட்ச் தட் மூவி, நம்ம அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாரும் சொல்கிறாங்க செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குன்னு, நம்ம தான் இன்னும் பார்க்கல, நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த பார்க்கணும் அந்த அதே தான். பட் மஸ்ட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆட் ஆகுது. ஸோ இதில் எந்த குழப்பமும் இருக்க வேண்டாம். இப்போ நம்ம நெகட்டிவ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த மஸ்ட் யூஸ் பண்ணுறதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். யூ மஸ்ட் நாட் டெல் திஸ் சீக்ரெட் டு எனி ஒன், இந்த சீக்ரெட்டை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஸோ இந்த மஸ்ட் நாட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீ கண்டிப்பாக அதை பண்ணவே கூடாது, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, உனக்கு அந்த பெர்மிஷனே கிடையாது, நீ அதை பண்ணவே கூடாது. யூ மஸ்ட் நாட் டச் மை பென்சில், நீ என்னோட பென்சிலை தொடவே கூடாது. யூ மஸ்ட் நாட் ஈட் திஸ், நீ இதை சாப்பிடவே கூடாது, கண்டிப்பாக நீ இதை சாப்பிடக்கூடாது. ஸோ எந்த ஒரு இடத்துல கண்டிப்பாக நீ இதை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீ இதை செய்யக்கூடாது, உனக்கு இதுக்கான பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம மஸ்ட் நாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். யூ மஸ்ட் நாட் டெல் லைஸ், நீ பொய் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ சொல்லக்கூடாது. ஸோ மஸ்டில் நமக்கு என்ன வருது, கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூடவே வந்துட்டே இருக்குது. வி மஸ்ட் நாட் ஃபர்கெட் ஹிம், நம்ம அப்பா வந்து சொல்கிறாரு, இவங்க வந்து நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, நம்ம அவரை மறக்கவே கூடாது எப்போவும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. வி மஸ்ட் நாட் ஃபர்கெட் ஹிம், அவரை நம்ம மறக்கக்கூடாது. யூ மஸ்ட் நாட் கோ தேர், நீ அங்கே போகக்கூடாது. யூ மஸ்ட் நாட் டாக், நீ கண்டிப்பாக பேசக்கூடாது. ஸோ அவ்வளோதான், நெகட்டிவ் சென்டென்ஸ் ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீ இதை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ஃபார்ம் கேட்குறப்போ நம்ம மஸ்ட்டு தான் யூஸ் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. மஸ்ட் ஐ கோ, நான் போகணுமா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹாவ் டு வச்சு கேட்க போகிறோம். மஸ்ட்டை வந்து கொஸ்டின் ஃபார்மில் கேட்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சா நம்ம ஹாவ் டுவில் ஆல்ரெடி பார்த்த டு ஐ ஹாவ் டு கோ, நான் போகணுமா, டு ஐ ஹாவ் டு கம், நான் வரணுமா, இந்த மாதிரி நம்ம ஹாவ் டு வச்சு கொஸ்டின் ஃபார்மில் ஈஸியாக நம்ம கேட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஹாவ் டு கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ மஸ்ட்டை நம்ம ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட்னா என்ன வரப்போகுது, யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் நவ், நீ இப்போ உன்னோட வேலையை முடிக்கணும். அதே இது யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் டுமாரோனா என்ன வரப்போகுது, இது ஃபியூச்சர் ஆகிற போகுது, அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு ஃபியூச்சர் கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இதை நம்ம ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் டுமாரோ,
நாளைக்கு நீ கண்டிப்பாக உன்னோட வேலையை முடிச்சே ஆகணும். ஸோ மஸ்டோட யூசேஜெலாம் நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.